ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கக்கூடிய அளவுக்கு, ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி தருவதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். கீழே விழுவது வெட்கம் அல்ல, விழுந்தே கிடப்பது தான் வெட்கம். எப்போதும் என்ன நடந்தாலும் மறுபடியும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு எழுந்து நில்லு. உன் வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் உன்னுடைய கஷ்டத்துக்கும் சேர்த்து தான் இப்போ உன்னுடைய வேதனையை போக்கி உன் சோதனைகளை முடிவு கட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அன்பால் சாதிக்க முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என் செல்லமே. எல்லாரிடமும் அன்பு செலுத்து. அன்புக்கு மயங்காத உயிர்கள் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. அன்பு தான் இறைவனின் மறு வடிவம். அன்பு எப்படிப்பட்ட இடத்துக்கும் ஊடுருவி செல்லும். அன்பு அரக்கர்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நீ வாழ்றதுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் தானே ஆசைப்பட்ட. இதோ அனைத்தையும் உனக்காக நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நான் உனக்கு கொடுத்தது வாழ்க்கை அல்ல, அது ஒரு வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தும் போது அனைத்தும் நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடியும். நீ சாஞ்சுக்கணும்னு தேடிய தோளாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். இமயமலை போல நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு நல்லபடியாக வாழ்வதற்கும் நானே உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் என் செல்லமே. தேவையில்லாமல் கண்ணீர் துளிகளை வலிய விடாதே. நெற்றியிலிருந்து வரும் வியர்வையை வழிந்தோடும் அளவுக்கு நீ முயற்சிகளையும் வேலைகளையும் உழைப்பையும் செய்ய பழகு. ஒவ்வொரு நாளும் இந்த வராகி அம்மா உனக்காக பல அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும். அடுத்தடுத்து பல வெற்றிகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுவேன். நீ விரும்பிய கனவு வாழ்க்கையை வாழ போற. சீரும் சிறப்புமா சந்தோஷமா செல்வ வளத்தோட மகிழ்ச்சியோட நீ வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே என் அருளால் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படி பல நல்ல மாற்றங்களை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன் என் செல்லமே. எந்த விஷயம் தாமதமானாலும் எதுக்காகவும் நீ கவலைப்படாத. சில விஷயங்கள் தரமானதாக நடக்கணும்னா கொஞ்சம் காலதாமதம் அவசியம்தான். பொறுமையாக இருக்கதான் உன் வாழ்க்கை பொக்கிஷமாக மாறும். சாதாரணமாக பூமியில் புதையுண்டு கீழே கிடக்கிற அந்த கனிமம் தானே பல வருஷங்கள் பொறுமையாக காத்திருப்பதால் தங்கமாகவும் வெள்ளியாகவும் வைரமாகவும் மாறுகிறது. கண்டிப்பாக நீயும் புடம்போட்ட தங்கம் போல ஜொலிக்க தான் போகிற. நீ சொக்க தங்கமாக ஜொலிப்பதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நிச்சயம் நடத்தி கொடுக்குறேன். மனித வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதை சரியாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. உன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் உன் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும்படி, எல்லாரும் உனக்கு நல்லது நடக்கும்படியும், எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கே, இப்படிலாம் நடக்குதுன்னு நீ சோர்ந்து போகக்கூடாது. உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி அமைக்கிறேன். உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசனை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கை முழுவதையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாரு. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நல்ல மாற்றங்களாக நிகழ்ந்து அதன் மூலமாக நீ வெற்றியை எட்டி பிடிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் உன் மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. எந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடோடு நீ இருக்கையோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. உனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நீ படிப்படியாக முன்னேறும்போது இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைச்சு கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசு வலிக்கும்படியும் நீ வேதனை கொள்ளும்படியும்
யாராவது உனக்கு பாவம் செஞ்சாங்க, உனக்கு துரோகம் செஞ்சாங்க, தீங்கு செஞ்சாங்கன்னா அதற்கான விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன், நான் நிச்சயம் அதுக்கு பதிலடி கொடுப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. கோபத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு எதிர்விளைவுகளை உண்டாக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் விதியின் போக்கை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பேன். 7 ஜென்மங்களும் உன்னை பின்தொடர்ந்து நான் வருவேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது. என் குழந்தைக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது என் செல்லமே. உனக்காகவே ஒரு அழகான சிறப்பான எதிர்காலத்தை இந்த வராகியம்மா உருவாக்கி தரப்போகிறேன். உன் மனசே சில நேரங்களில் உனக்கு எதிரி போல இருந்து தேவையற்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் மனசில் எதையாவது யோசிச்சுக்கிட்டும் உன் மனசுக்குள்ளே நீயே பேசிக்கிட்டுமே இருந்தீன்னா உன்னால் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் உன் மனசு ஏதாவது குழப்பத்தையும் கவலைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் உருவாக்கும் போதெல்லாம் அதை ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய கடமைகளை வேலையை செய்ய பழகு. உன் குடும்பத்தில் உள்ள மனிதர்களோட, உன் சொந்தக்கார உறவுகளோட தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதே. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்தாலே இந்த வராகியம்மா அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களையும் விரிசல்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்ய சக்தி கொண்டவள் இந்த வராகி நான் மட்டும்தானே. நிச்சயம் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ தேவையான அளவுக்கு சரியான சிறந்த வார்த்தைகளை மட்டும் பேசு. தேவையற்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரவே கூடாது என் செல்லமே. கண்ணீரோடும் மன வருத்தத்தோடும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு மன நிறைவாக மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்க போகிறேன். போகிற போக்கில் மனிதர்கள் உன்கிட்ட வந்து உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே, என்ன செய்ய போகிற, ஏது செய்ய போகிறேன்னு உன்னை நலம் விசாரிப்பது போலவே உனக்கு இருக்கும் குறைகளையும் உன்னிடம் இருக்கும் தவறுகளையும் சுட்டி காட்டலாம், அல்லது உன்னுடைய மனவேதனை அதிகரிக்கலாம். யார் என்ன சொன்னாலும் எதுக்கும் நீ கவலைப்படாத. உன்னிடம் இல்லாததை பற்றி கேள்வி கேட்டு உன் மனசை காயப்படுத்தும் மனிதர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உன்னை சுற்றி இருக்க யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதை நீ யாருக்கும் சொல்லி புரிய வைக்கவும் தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ கேட்டதை விட இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு அதிகமாக அள்ளி கொடுப்பேன். மிகச் சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை நீ வாழ்வதற்கும் இந்த வராகியம்மாவே உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன் மனசில் இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்கியோ அதை நல்லபடியாக துணிஞ்சு செயல்படுத்து. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமோ கிடைக்காதோன்ற கேள்வி உன் மனசுக்குள்ளே இருக்கவே வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் இந்த வராகி நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ பயப்படுற மாதிரி எதுவும் தப்பாக நடக்க விட மாட்டேன். நீ கற்பனை செய்வது போல எதுவும் மோசமாகவும் போயிடாது. இதுவரை நடந்ததை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காம உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய பழகு. நடக்காதுன்னு முடியாதுன்னு நீயே நினச்சிக்கிட்டு மூளையில் முடங்கி விட வேண்டாம். எதுவும் மாறுவதற்கு சில நிமிடங்கள் போதும். உன் வாழ்க்கையையும் நான் சரியாக மாற்றி அமைப்பேன். நீ நினச்சதை போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய தனித்திறமை என்னங்கிறத இந்த உலகத்துக்கு நீ நிரூபிக்க தான் போகிற. யாரை போலவும் ஆகணும்னு நினைக்காம நீயாக தனித்துவத்தோட உன் தனித்திறமையால் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு.